அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸலாத்து வஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அல்லாஹும்ம குஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 10வது நோன்பையும் 11வது நாளினுடைய தராவி தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பிலே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் பரிபூரணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரமலான் மாதத்தினுடைய 2வது பத்தை நாம் தொடர்ந்து இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த 2வது பத்தை அல்லாஹு தஆலா மக்ஃபிரத்திற்காக வேண்டி வழங்கி இருக்கின்றான் என்பதாக கூறுகின்றார்கள். இந்த 2வது பத்துல நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். இந்த 2வது பத்துல நீங்க அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு உங்களால் பாவ மன்னிப்பு தேட முடியுமோ அந்த அளவிற்கு இந்த 2வது 10 நாட்களில் பாவ மன்னிப்புக்காக வேண்டி இந்த நாட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான துவா தான் அல்லாஹும்ம மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். இந்த 10 நாட்களுக்கு இந்த துவாவை அதிகமாக ஓதுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு பெறுவதற்காக வேண்டி உண்டான ஒரு துவா. இதை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். இன்று ஓதப்பட்ட இறைவசனங்கள் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு எந்த அளவுக்கு இபாதத்தை கொடுக்கிறானோ, தொழுகை ஒரு இபாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான், ஜக்காத்து கொடுப்பதை ஒரு இபாதத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நாம எதை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே இபாதத்தாகத்தான் பார்க்கப்படுமே தவிர எதுவுமே ஒரு சடங்காக ஒரு சம்பிரதாயமாக இஸ்லாத்துல பார்க்கப்படாது. சடங்கு சம்பிரதாயமாக எதையுமே பார்க்கப்படாது. எல்லாத்தையுமே இபாதத்தாகத்தான் கணக்கிடப்படும். ஒருத்தர் குர்ஆன் ஓதுவது இபாதத்துனா அதை பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு அது இபாதத். கேட்பது அவருக்கு இபாதத். ஒருத்தர் தொழுகிறார் அப்படின்னு சொன்னா பள்ளிவாசலுக்குள்ள வந்து ஒருத்தர் தொழுகிறார். ஆனா ஒருத்தர் பள்ளிவாசல வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். தொழுகுவருக்கும் அவர் தொழுகிறது இபாதத். பள்ளிவாசல் வந்து ஒருத்தர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இபாதத் தான். அவர் தொழுகிறாரு, அவருக்கு மட்டும்தான் இபாதத்துடைய நன்மை. இவர் சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிறாரு, இவருக்கு அந்த நன்மை இல்லை, அப்படி கிடையாது. அவர் பள்ளிக்குள்ள வந்துட்டாலே அது இபாதத்தா மாறிது. இந்த மாதிரி எதை நாம எடுத்துக்கொண்டாலும் இபாதத் தான். ஒருத்தருக்கு நாம் சலாம் சொல்வது இபாதத், அவர் நமக்கு பதில் சொல்வது இபாதத். நமக்கு ஒருத்தர் சலாம் சொல்றாரு, நாம அவருக்கு பதில் சொல்வது எல்லாமே இபாதத்தாகத்தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். இப்படி கொடுத்து இபாதத்துகளை அல்லாஹ் வழங்கியவன் அன்பளிப்புகளை தருமாறு என்று ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்றான், என்னுடைய இபாதத்துகளை நீங்க சரியா செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய இபாதத்துகளை நீங்கள் சரியாக நீங்கள் பின்பற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் அன்பளிப்பு வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்தின் வாயிலாக சொல்றான். எதெல்லாம் இபாதத்து என்பதை கூட இப்பொழுது அல்லாஹ் சொல்வது ஒரு இபாதத். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன். அல்லாஹ் கூறுகின்றான், தீமைகளை விட்டு எவர் ஒருவர் தன்னை காப்பாற்றிக் கொண்டார், பாவத்திலிருந்து எவர் ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டாரோ, மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், பாவத்திலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தீமையான காரியங்கள், தீமையான செயல்கள், பாவமான காரியங்கள், பாவமான செயல்களில் இருந்து எவர் ஒருவர் தன்னை காப்பாற்றி கொண்டாரோ, அல்ல என்ன சொல்றான், பாதுகாத்து கொண்டாருன்னு கூட சொல்லல, எவர் தன்னை காப்பாற்றி கொண்டாரோ அவருக்கு அவருடைய சொர்க்கத்தினுடைய அந்த தன்மை எப்படி இருக்கும்னா, மஸலுல் ஜன்னா, அவருக்கு நான் ஒரு சொர்க்கத்தை கொடுப்பேன், அந்த சொர்க்கத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்தினுடைய தன்மை அந்த சொர்க்கத்துக்கு கீழே அருவிகளை ஓட வைத்துக் கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த சொர்க்கத்துக்கு கீழே நீர் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம என்னதான் நாம சொந்தமா வீடு வாசலை கட்டி நாம வசிச்சாலும் இந்த கடற்கரை ஓரமா நிறைய பணம் காசு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த கடற்கரை ஓரமா என்ன செய்வாங்க, ஒரு அழகான ஒரு வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்வாங்க.
ஏன்னான்னு சொன்னா அந்த மாதிரி கடற்கரை ஓரத்துல நல்ல நிறைய தோட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு வீடை கட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கக்கூடிய நேரம் அந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு இருந்துட்டு வந்தோம்னா மனசுக்கும் ஒரு ஆரோக்கியமா இருக்கும், உடலுக்கும் ஒரு ஆரோக்கியமா இருக்கும் என்பது நம்முடைய சிந்தனை. நிறைய பேர் அந்த மாதிரி செய்வாங்க. அததான் அல்லாஹ் சொல்றான், நீங்க பாவத்திலிருந்து உங்களை காப்பாத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, தீமையை விட்டு விலகுங்க, தீமையை விட்டு ஓடி விடுங்க என்பதாக சொல்வதை தாண்டி பாவத்திலிருந்து ஒவ்வொரு அடியானும் தன்னை காப்பாற்றணும். அது ஒரு காப்பாத்துற மாதிரிதான். ஒருத்தர் ஆபத்துல இருக்கிறாரு, அவரை போய் நம்ம காப்பாத்துறோம். அதே போன்று பாவம் நம்மை நோக்கி வந்தால், பாவம் நம்மை தேடி வந்தால், பாவம் செய்யக்கூடிய சூழலை சைத்தான் நமக்கு உருவாக்கி கொடுத்தா அப்படின்னு சொன்னா அந்த பாவத்திலிருந்து என்ன செஞ்சுக்கணும், நாம நம்மை காப்பாற்றிக் கொள்வதில் முதன்மையாக இருந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் நேற்றைய வரலாறுல அந்த ஆயத்து வந்துச்சு. பாவத்திலிருந்து அவங்க தன்னை காப்பாத்திக்கிட்டாங்க. ஒரு நாட்டினுடைய இளவரசி அழகி, பெரிய ஒரு அழகி என்ன செஞ்சாங்க, தன்னை அவர்களின் பக்கம் இழுத்தாங்க, விபச்சாரம் செய்யுமாறு அழைச்சாங்க, என் கூட உறவு வச்சுக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு நான் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் பாவத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொண்டார்கள். ஓடி வந்தாங்க, பல கதவுகளை உடைத்து கொண்டு அந்த பாவத்திலிருந்து ஓடி வந்தாங்களே. அத மாதிரி அல்லாஹ் சொல்றான், மஸலுல் ஜன்னத்தில்லதி வஇதல் முத்தகூன், எவர் தீமைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டாரோ அந்த அடியார்களுக்கு தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், கீழ அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அழகான சொர்க்கத்தை நான் வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, உக்குலுஹா தாயிமுன் வதில்லுஹா, அங்கு கொடுக்கக்கூடிய உணவும் அங்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய நிழலும் நிரந்தரமானது என்பதாக அல்லாஹ் சொல்றான். உலக வாழ்க்கையை அல்லாஹ் நிரந்தரம் இல்லை, விளையாட்டு கண்ணாடி மாளிகை என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் வலதாருல் ஆசிரா, மறுமை என்பது நிரந்தரமான வீடு. அதுல கிடைக்கக்கூடிய உணவு, உங்களுக்கு அங்க சொர்க்கத்துல என்ன உணவு கிடைக்குதோ அது நிரந்தரம், சொர்க்கத்துல உங்களுக்கு என்ன நிழல் கிடைக்குதோ அது நிரந்தரம், சொர்க்கத்துல உங்களுக்கு அல்லாஹ் எதெல்லாம் கொடுக்குறானோ அதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரம், அது எதுவுமே உங்களுக்கு அழியாது. ஆனா உலகத்துல எதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறானோ அது எதுவுமே நிரந்தரம் அல்ல. மறுமையில என்னவெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறானோ அதெல்லாம் நிரந்தரமானது என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, தில்க உக்குபல்லதீன தத்தகூ, தீமைகளிலிருந்து தம்மை பாதுகாத்து கொண்டவர்களுக்கு இதுதான் மேலான முடிவு என்பதாக அல்லாஹ் சொல்றான். யாரெல்லாம் பாவத்திலிருந்து பாதுகாத்துக்கிட்டாங்களோ, காப்பாத்திக்கிட்டு தன்னை தானே காப்பாத்தி கொண்டாரோ அவருக்கு சொர்க்கம்தான் முடிவு என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, உக்குபல் காஃபிரன் அன்னார், அதை மாறு செய்தவர்கள், பாவத்திலிருந்து தன்னை பாதுகாப்ப தவறியவர்கள், சூழ்நிலையின் காரணமாக என்ன செய்யறதுன்னு தெரியாம, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் என்பதாக பாவத்தின் பக்கம் தன்னை முற்படுத்தி கொண்டவர்கள், பாவத்திலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்யாதவர்கள், பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உக்குபல் காஃபிரின் அன்னார், அவர்களுடைய முடிவு நரகம் தான் என்பதாக அல்லாஹ் எச்சரித்து காட்டுகின்றான். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, நம்பிக்கையாளர்களுக்கு சுகமளிக்கக்கூடிய சொர்க்கம் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் அந்த சொர்க்கத்தை அழகாக வர்ணிச்சு காட்டுறான். அந்த சொர்க்கம் மாளிகையாக கட்டப்பட்டு இருக்கும். அந்த மாளிகை எப்படி கட்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா, சும்மா கல்லுனாலேயோ செங்கல்னாலேயோ மணல்னாலேயோ அது கட்டப்பட்ட சொர்க்கம் அல்ல, நவரத்தினங்களால் சொர்க்கத்தை நான் கட்டி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இறையச்சவாதிகளுக்கு, பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்ட அந்த நல்லவர்களுக்கு நவரத்தினங்களால் சொர்க்கத்தை நான் கட்டி வைத்திருக்கிறேன், சுவர்ண மாளிகையில் அவர்கள் இருப்பார்கள், அதில் பாலாரும் மதுவாரும் தேனாரும் தண்ணீர் அருவியும் ஓடிக்கொண்டே இருக்கும், அவர் நினைத்ததை அறிந்து கொள்ளலாம், அவர் நினைத்த திசைகளில் அதில் அவர் பயணித்துக் கொள்ளலாம், அவர் நினைத்த திசையில என்ன செய்யும், அந்த ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அந்த ஆறுகளுக்கு முடிவே கிடையாது, அவருக்கும் அந்த சொர்க்கம் நிரந்தரமானது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அதாவது உண்ணுவதற்கு சாப்பிடாத திகட்டாத உணவை நான் தருவேன், அந்த உணவை இதுவரையிலும் எந்த நாவினாலும், எந்த நாவினுடைய ருசியையும் அந்த உணவு பார்த்திருக்காரு, எந்த நாவும் அந்த உணவினுடைய ருசியை பார்த்திருக்க முடியாத அதிர்புதியான உணவினுடைய அந்த வகைகள் உங்களுக்கு கிடைக்கும், சுவைப்பதற்கு சுவை மிக்க பானங்களை நான் வழங்குவேன், இன்பத்திலேயே அந்த சொர்க்கவாதிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னான். அவங்களுக்கு கவலையே இருக்காது, அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது, கவலை இருக்காது, சோகம் இருக்காது. அவங்க அல்லாஹ் சொல்றான், இன்பத்துல அப்படியே திக்குமுக்காடி போயிடுவார். அந்த சொர்க்கவாதி என்ன எப்படி இருப்பார்னா, அவர் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பத்துல அவர் திக்குமுக்காடி போயிடுவாரு. அந்த சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது, சாய்ந்த வண்ணமாக
ஒரு புது மாப்பிள்ளை எப்படி படுத்திருப்பாரோ, நல்ல நிம்மதியா, எந்த கவலையும் இருக்காது. கவலைகள்லாம் இருந்தாலும் ஒரு புது மாப்பிள்ளைக்கு அந்த நேரத்துல எந்த கவலையும் இருக்கக்கூடாது. அப்படிதான் நம்ம சொல்லி கொடுப்போம். நீ புது மாப்பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு மாசத்துக்கு எதை பத்தி யோசிக்காத, நிம்மதியா இரு அப்படின்னு சொல்லுவார். மாமியார் வீட்டுக்கு போயிட்டாருன்னா இன்னும் சந்தோஷமாயிடும். அந்த புது மாப்பிள்ளை எப்படி படுத்திருப்பாரோ அது மாதிரி சொர்க்கவாதிகள் கட்டளில படுத்த வண்ணமாக இருப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த சொர்க்கம் யாருக்குன்னு சொன்னா, ஒரு பாவம் தன்னை நோக்கி வரும் பொழுது உடனே தன்னை காப்பாத்திக்குவார். ஐயோ இது பாவம், இதை நம்ம செய்யக்கூடாது, அல்லாஹ் தண்டிப்பான் என்பதாக தன்னை காப்பாற்றி கொண்டவருக்கு இந்த சொர்க்கம் உண்டு என்கின்ற ஒரு செய்தியை இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தான். இரண்டாவது, ஹஜ்ரத்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை பத்தி அல்லாஹ் பேசினா, இந்த இப்ராஹிம் நபியினுடைய அவங்க செஞ்ச துவாவை அல்லாஹ் சொல்றான். அவங்க செஞ்ச துவாவை சொல்றான். அவங்க ஒரு துவா செஞ்சாங்க. துவாவுக்கு என்ன பவர் இருக்குங்கிறத இந்த இப்ராஹிம் நபியினுடைய வரலாறின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். அவங்க ஒரு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த நகரத்தை அபயமளிக்க கூடியதாக நீ ஆக்கிவை என்பதாக கூறினார்கள். இன்னைக்கு எந்த நகரத்தை அவர்கள் துவா செய்தார்களோ அந்த நகரம் இன்று எந்த அளவிற்கு பறந்து விருந்து இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் மக்கா நகர். மக்காவுக்குதான் அவங்க துவா செஞ்சாங்க, இந்த நகரத்தை சிறப்பானதாக ஆக்கிவை, இந்த நகரம் யாருக்கும் எந்த விதமான பயத்தையும் கொடுக்க கூடாது, இந்த நகரம் சிறப்பானதாக இருக்கணும் என்பதாக முதலில் அல்லாஹ்விடத்துல இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் கேட்ட துவா தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே ஒரு சிறப்பு தரக்கூடிய ஒரு நகரமாக. அந்த மண்ணை போய் மிதிச்சிட்டோம்னாலே அது பெரிய பாக்கியமா போகுது. அந்த மண்ணை மிதிச்சுட்டாலே பெரிய பாக்கியம். அந்த மண்ணை மிதிச்சு காபாவை நம்ம பார்த்தாலே பாவம் மன்னிக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காபாவை அந்த மண்ணை போய் மிதிச்சு எவர் காபாவை பார்க்கிறாரோ பார்க்கும்போதே அவருக்கு பாவம் மன்னிக்கப்படுது. அங்க அவர் அமல் செஞ்சா, அவர் தொழுதா, அவர் இபாதத் செஞ்சா, அவர் நஃபில் தொழுதா, சுன்ன தொழுதா, ஃபர்து தொழுதாலாம் எல்லா நன்மைகளுக்கு கணக்கே கிடையாது. அத்தகைய நன்மைகள் வழங்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை மக்காவை அல்லாஹ் ஆக்கி வைத்தது இப்ராஹிம் நபியுடைய துவாவிற்காக வேண்டிதான் என்கின்ற செய்தியை இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அடுத்து அவங்க ஒரு துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இறைவா என்னையும் என் மக்களையும் இணை வைப்பிலிருந்து தூரமாக்கி வை என்பதாக துவா செஞ்சாங்க. இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டே இருக்காங்க. இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, அவங்க ஒரு நபியா ஆயிட்டாங்க. நபியா ஆனதுக்கு பின்னாடி கூட அந்த இப்ராஹிம் நபி கேட்ட துவா என்ன அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் என்னையும் என் மக்களையும் ஒரு காலமும் இணை வைப்பில் ஆக்கி விடாது, நாங்க சிலை வணக்கத்தின் பக்கம் இணை வைப்பின் பக்கம் போயிடக்கூடாது என்கின்ற துவாவை இப்ராஹிம் நபி கேட்கிறாங்கன்னா நாம கேட்கணும். இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். எந்த நிலையில யா அல்லாஹ் உனக்கு நான் இணை வச்சிடக்கூடாது என்கின்ற நாம துவா கேட்கணும் என்கின்ற படிப்பினையை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அடுத்து இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் நானும் என் மக்களும் அதாவது என் பிள்ளைகளும் என்ன செய்யணும், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக துவா கேட்கிறார். இந்த துவா நாம கேட்பதற்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, நானும் என் மக்களும் தொழுகையை நாங்கள் நிலைநிறுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவை. அப்ப இது இந்த தொழுகையினுடைய விஷயத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் மௌத்து வரையிலும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு குடு என்பதாக நாம் துவா கேட்க வேண்டும் என்கிற ஒரு படிப்பினையை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அடுத்து கேட்கிறாங்க இப்ராஹிம் நபி, யா அல்லாஹ் வழிகேடர்களை விட்டு எங்களுக்கு நீ பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதாக துவா கேட்கிறார். வழிகேடர்களை விட்டு வழிகட்டு போகக்கூடியவர்களை விட்டு என்ன செஞ்சிரு, எங்களை நீ பாதுகாத்து விடு என்பதாக துவா கேட்கிறாங்க. அடுத்து கேட்கிறாங்க, யா அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய அந்த மறுமையினுடைய நாளையில என்னையும் என் பெற்றோரையும் முஃமின்களையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் அவள் கேட்ட துவாவை அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். தாய் தந்தைக்காக வேண்டி நம்ம கேட்கணும். நாம நமக்காண்டி கேட்கிறோமோ அதே போன்று ஒவ்வொரு நாளும் துவாவுல பெற்றோர்களை சேர்த்துக் கொள்வது ஆக சிறந்தது. ஒரு நபி தனக்காக வேண்டி துவா கேட்டாங்க, தன் பிள்ளைக்காக வேண்டி துவா கேட்டாங்க, தன் சமுதாயத்திற்காக வேண்டி துவா கேட்டாங்க, ஒட்டுமொத்த உலக முஃமின்களுக்காக வேண்டி துவா கேட்டாங்க. அதுக்கு இடையில தாய் தந்தையும் சேர்த்து கொண்டார்கள். ஒவ்வொரு துவாவுலையுமே நாம தாய் தந்தையை சேர்த்துக் கொள்வது அந்த துவாவுல சிறப்பை எல்லாம் ஏற்படுத்துவோம். யார் தன்னுடன் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களோ அல்லது தன்னிடத்தில் இல்லாமல் தன்னை விட்டு வஃபாத் ஆயிட்டாங்களோ தாய் தந்தைகளை துவாவுல இணைத்துக் கொள்கின்றார்களோ அந்த துவாவுக்கு அல்லாஹ் பவர் அதிகம். அந்த துவாவுக்கு அல்லாஹ் தனி அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகின்றான். இப்ராஹிம் நபி கேட்ட இந்த துவா இதுல இருந்து நமக்கு ஒரு படிப்பினையாக இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களுக்கு சொர்க்கம் என்பது
எப்படி கிடைக்கும்? ரொம்ப எளிதாக கிடைப்பதற்கு உண்டான வழிமுறைகளை சொல்லும் பொழுது இந்த ஒரு செயலை சொல்றாங்க. எவர் ஒருவர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலை நாடி வருகின்றார், வேற எந்த நோக்கமும் இருக்காது, வேற எந்த காரணமும் இருக்காது. அவர் பள்ளிவாசலுக்கு வர்றது தொழுகைக்கு மட்டும்தான் வர, வேற எதுக்காக வேண்டி வரல. நான் தலைவரை பார்க்க வரேன், நான் செயலாளரை பார்க்க வரேன், இல்ல பள்ளிவாசல உதவி கேட்டு வரேன், அல்லது பள்ளிவாசலுக்கு நான் என்ன செய்யறேன், என்னுடைய சுய தேவைகளை முடித்துக் கொள்வதற்காண்டி வர்றேன், இல்ல பள்ளிவாசல்ல இவர் இந்த நேரத்துல போனா இவர் பள்ளிவாசல்ல இருப்பாரு அதுக்காக வேண்டி வரேன். இந்த மாதிரி எந்த காரணமுமே இல்லாம வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது, அல்லது அவர் எங்க இருக்கிறாரோ அங்கிருந்து அவர் கிளம்பும் பொழுது அவர் ஒரு நியத் வைக்கிறாரு, தொழுகைக்காக வேண்டி போறேன், ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி நம்ம போவோம், லுஹர் தொழுகைக்காக வேண்டி நான் போறேன், அசருக்காண்டி போறேன், மகரிப்காண்டி போறேன், இஷா தொழுகைக்காண்டி போறேன். இது மட்டும்தான் அவருடைய உள்ளத்துல நியத் எண்ணமாக இருக்க வேண்டும். எவர் ஒருவர் தொழுகைக்காக வேண்டி மட்டுமே நான் பள்ளிவாசலுக்கு வருகிறேன் என்கின்ற நியத்தோடு கிளம்பி வந்து பள்ளிவாசல்ல தொழுதுட்டு போறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில் சொர்க்கத்தில் ஒரு இடம் வழங்குகின்றான். அவருக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு இடத்தை தருகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதமான பாவங்களை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நசீபை நமக்கு வழங்குவானாக. நாளை வறுமை நாளையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.